قال الله سبحانه وتعالى ورفعنا لك ذكرك صدق الله مولانا العظيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பெருமானாருடைய சுன்னத்துக்கள், அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள், சீராவின் வழியிலே சொற்பொழிவுகள் நடந்து வருகிறது. 1500 ஆண்டுகள் கடந்திருக்கிற இந்த நேரத்திலும் ஒரு மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் நடைமுறை எப்படி இருந்தது, என்னவெல்லாம் செய்தார்கள் என்று தேடி கண்டுபிடித்து வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற ஒரு தலைவராக ரசூலுல்லாஹ் இருக்கிறார். எந்த ஒரு தலைவரும் ஏதோ ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்தார் அவ்வளோதான் பேசுவாங்க. அவர் பேசிய பேச்சுக்கள் ஏதாவது இருக்கும். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்று தெரிந்து அது மாதிரியே நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் இருக்கின்ற ஒரு தலைவர், கொண்டாடப்படுகிற தலைவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். 200 கோடி முஸ்லீம்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் பெருமானாரால் செதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அது மிகையாக பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒன்றி போயிருக்கிறார்கள். இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு புகழாரம் என்று நாம் சொல்லலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் பின்பற்றவே முடியாது. 33 வயதில் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள். திருமண வாழ்க்கை இல்லை. இதில் அவர்களுடைய வாழ்க்கையின் எந்த விஷயமும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படவில்லை. வரலாறு பாதுகாக்கப்பட்ட தலைவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். வீட்டு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெளியில் நடந்து கொண்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் டாக்குமெண்ட்ரி என்று சொல்வார்கள் அல்லவா, பதிவு செய்திருக்கிறார், ஆதாரபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். எனவே தான் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூமினுக்கு குர்ஆன் மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ்கள். குர்ஆன் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறதோ அதே போல தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பொன்மொழிகளும். ஹதீஸுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் ஹதீஸ் கிடையாது, ரசூலுல்லாஹ் செஞ்சதும் ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் ஒரு செயல் செய்யப்படுகிறது, அது ரசூலுல்லாஹ் கண்டிக்காமல் இருந்தாங்கன்னா அதுவும் ஹதீஸ் தான். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நபியாக பார்க்கிறோம். அவர்கள் பொருளாதார புரட்சி செய்தவர்கள், பெண்ணடிமையை மாற்றி அமைத்தவர்கள், சுதந்திரத்தை கொடுத்தவர்கள், அடிமைகள், இதெல்லாம் ரைட். எத்தனை நிபுணத்துவத்தோடு நாம் அணுகலாம். உலகத்தில் அதுபோல் பல பேர் இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் விட சிறப்பாக செய்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மூமினின் பார்வை இருப்பதில்லை. ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தூதர் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கிறோம். எனவே அவர்களை நாம் பின்பற்றுவது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது நம்முடைய நம்பிக்கையின் ஒரு பகுதி. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சாதாரண ஏதோ ஒரு மனிதரின் வரலாறை படிப்பதைப் போல, உலக ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, உலக வரலாறு இருக்குது, யாரோ ஒரு தனி நபர்களுடைய வரலாறு இருக்குது, அது தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான், படிப்போம், விட்டுவிடுவோம். அந்த மாதிரி படிப்பதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை எவ்வளவு படிக்கிறோமோ, எவ்வளவு தெரிந்து கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு அது குர்ஆனுக்கு விளக்கமாக அமைகிறது. குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் புரிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஒரு சஹாபி ரலியல்லாஹ் அவர்கிட்ட ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் ஜனாசா வீட்டுக்கு போய் அவர்களிடத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தால் அவருக்கு ஒரு கீராத்து நன்மை, ஒரு தங்க
மலை, அதை தர்மம் செய்தால் என்ன நன்மையோ அதற்கு கீராத்துன்னு பேர் அப்படின்றது ஒரு பிரபலமான ஹதீஸ். எனவே மௌத்துன்னு உடனே சஹாபிகள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு நேரம் அப்படி உடனே செய்கிற வழக்கம் இருக்குது. அந்த ஹதீஸில் இன்னொரு பகுதி ஒன்று இருந்தது, ரொம்ப நாள் அது தெரியல அந்த சஹாபிக்கு. அறிவிப்பு செய்தவர் சொன்னார், மௌத்தானவர்களின் வீட்டுக்கு போய் நலம் விசாரித்து வந்தால் உஹது மலை அளவிற்கு தங்கம் இருந்தால் அதை தர்மம் செய்கிற போது என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை, அதுக்கு ஒரு கீராத்துன்னு பேர். அடக்கம் செய்கிற வரைக்கும் கூடவே இருந்து அடக்கிவிட்டு வந்தால் அவருக்கு 2 கீராத்து, 2 தங்க மலை, 2 உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்த நன்மை அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு காலம் இந்த ஹதீஸ் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எவ்வளவு நன்மைகளை நான் இழந்து போய்விட்டேன். ஜனாதாவின் வீட்டுக்கு நான் போய் வந்தது வழக்கம், ஆனால் இந்த பகுதியும் எனக்கு தெரிந்திருந்தால், ஜனாதா அடக்கிற வரைக்கும் கூட இருந்துட்டு அந்த வீட்டிலேருந்து வரணும்னு தெரிஞ்சிருந்தால் நான் அந்த அமலையும் சேர்த்து செய்திருப்பேனே. ஒரு ஹதீஸினுடைய ஒரு பகுதி, அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம். நீங்கள் கிலோமீட்டர் கணக்காக போய், கிலோமீட்டர்னு சொன்னால் மக்காவிலிருந்து பக்தாத் ஒரு நாடு, இன்றைக்கெல்லாம் அது வேறு நாடு இது ஒரு நாடு ஆகிடும். ஜசீரத்துல் அரபு எங்கே இருக்குது, ஈராக் எங்கே இருக்குது, பக்தாதுக்குள்ளே ஈராக்குக்குள்ளே தான் பக்தாத் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய இஜாஸ் எங்கே இருக்கிறது, ஷாம் எங்கே இருக்குது, ஜோர்டானில் இருக்குது ஷாம். சவுதியிலேருந்து ஜோர்டான், மதீனாவில் டு ஜோர்டான் போகிறது எவ்வளோ தூரம்? நடந்து ஒட்டகத்தில் குதிரைகளில் போய் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்று ஒரு சஹாபி சொல்லுகிறார். என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க, இந்த பகுதியில் வேறு ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது நிலம் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, அது விற்கலாம் மாதிரி வந்தீங்களா, அல்லது வியாபார தொழில் நடவடிக்கைகள், பொருளை வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரியா? எதுவுமே இல்லை. இல்லை யாரும் சந்திக்க வந்தீங்களா? எந்த சந்திப்பும் எனக்கு உறவினர்களும் இங்கே கிடையாது, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன நோக்கத்துக்காக வேண்டி பார்க்க வந்தீர்கள்? இல்லை, ஒரு ஹதீஸ் நீங்கள் சொல்கிறதா கேள்விப்பட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். அந்த ஹதீஸுகளில் ஒரு 2-3 மனப்பாடம் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த சஹாபி குறித்து, சஹாபியுடைய இந்த பண்பு குறித்து அந்த சஹாபி சொன்னார், யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி நடந்து வந்தால், மன் சலக தரீகன் எல்தமிசு ஃபீஹி ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பாதை அவருக்கு அல்லாஹ் லேசாக்கி வைத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்குத்தான் மக்காவிலிருந்து இவ்வளவு தூரம் வந்தீர்களா? ஏன்னா அது ஹதீஸ்ன்னு அவங்க பார்க்கல, ஒரு ஹதீஸ் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதில்ல, அந்த ஹதீஸை தன் வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு. வாழ்க்கையில் எத்தனையோ பகுதி இருக்கலாம், இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அமல்படுத்துறது. நம்மளும் உளவியல் வல்லுநர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்படி ப்ரெஸ் விளக்கணும், இதை சாப்பிடணும்னு சொன்ன உடனே அதை எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக அமல்படுத்துவோம் இல்லையா? ஏன்னா அது நமக்கு பிரயோஜனம் என்பதை போல. ஆனால் சஹாபிகளுடைய கருத்து என்னென்னா, ஒவ்வொரு ஹதீஸை தெரிந்து கொண்டு தன் வாழ்க்கையில் அதை அமல்படுத்தணும். ஒரு தடவை அட்டாச் பண்ணாங்கன்னா மௌத் வரைக்கும் அந்த செய்தி இருக்கும், அவங்கள்ட்ட அந்த பழக்கம் அப்படியே இருக்கும். ஒவ்வொன்றாக தேடுவார்கள். வயசான நேரத்தில் ஒருத்தர் தன் மனைவியை கூட்டிகிட்டு நீங்கள் நெல்லுங்க, இப்போ நம்ம ஓட்டப்பந்தயம் ஓடணும் அப்படின்னாரு. இந்த வயசில் குடுக்கடுக்கலமாக இருக்கிறீங்க, கீழே விழுந்துருவீங்களே அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஓடணும். தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், ஓட்டப்பந்தயம் நடக்குது, 2 பேரும் ஓடுறாங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷாவோடு ஓட்டப்பந்தயம் நடத்தினதான் ஹதீஸில் படித்தேன், அந்த செய்தி நம்மளுக்கும் வரணும் இல்லையா என்று அந்த சஹாபி இருந்து எல்லாம் சொல்லுவார்கள். ஒரு சஹாபி சால்னா வச்சா, சுரக்காவை சால்னா வச்சா அந்த கரண்டி எடுத்து தேடுவார்கள். சஹாபிகளின் வழக்கம். ஏன் இப்படி தேடுறீங்க, இந்த சால்னா வச்சாலும் இப்படிலாம் தேட மாட்டீங்களே, என்னவோ தேடி எடுக்கிறீர்களே? ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுரக்கா சால்னா முன்னால் வைக்கப்பட்டால் உடனே எடுத்து சுரக்காவை தேடி எடுத்து அதை எடுத்து வைப்பார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. எனவே அந்த சுன்னத்தை நான் அமல்படுத்துகிறேன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தேடி படிக்கணும், ஹதீஸுகளை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஹதீஸின் கருத்தை வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். ஒரு சுன்னத்தை நீங்கள் அமல்படுத்தினால் 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. ஒரு சுன்னத்தை வாழ்க்கையில் அமல்படுத்திட்டீங்கன்னா அது 100 ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு அது போய்விடும். அந்தளவுக்கு சிறப்புக்குரியது. எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிக்கப்படுவது சாதாரண ஒரு புரட்சியாளரின் வரலாறு அல்ல. அது
பெருமானாரை பற்றி தெரிந்து கொள்வது ஏதோ உலக வரலாற்றின் ஹிஸ்டரியை படித்ததற்கான அர்த்தமல்ல. ரசூலுல்லாவை படிப்பது நம் ஈமானுக்கான வளர்ச்சி, நாளை மறுமைக்கான வெற்றி. அதிலே தான் நம்முடைய இவ்வுலகம் மறு உலகத்தினுடைய அடிப்படை அமைப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாவை நாம் படிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்வானாக. சுப்ஹானல்லாஹ்.